ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. அண்ட் நம்மளோட சேனல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோஸ அப்லோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்ங்கிறது பெரிய டாபிக். அதுல முக்கியமான ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த ரீசனால தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ரீயூஸ்டு கண்டென்ட்ங்கிறது, இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, இந்த வீடியோவை இப்ப இந்த வீடியோ இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ண வீடியோவை வேற யாராவது எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ரீயூஸ்டு கண்டென்ட். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சினிமால வர வீடியோஸ், அப்புறம் வந்து இந்த சீரியலு, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒருத்தர் போட்ட வீடியோவை நாம எடுத்து யூஸ் பண்றோம் இல்லையா நம்ம வீடியோல, அதுதான் ரீயூஸ்டு கண்டென்ட். இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு சேனல்ல என்ன கேட்டா, ரெண்டு விஷயம் இருக்குது. ரொம்ப பெரிய லெவல் சேனல், ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கு, ஓரளவுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்கு, ஓரளவுக்கு நார்மலா வியூஸ் போற சேனலா இருக்குது, ஓன் கண்டென்ட் வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு என்னோட ரெவென்யூக்காகவும் என்னோட மானிட்டேஷனுக்காகவும் நான் போயிட்டு இந்த மாதிரி சீரியல் வீடியோவோ இல்ல ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோவோ எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க தயவு செய்து அந்த தப்பை மட்டும் என்னைக்கும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க மானிட்டேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க, அந்த $10 ஏறினாதான் உங்களுக்கு வந்து கூகுள் பின் வரும். அந்த பின்னுக்காகவோ இல்ல ரெவென்யூ வந்து சீக்கிரம் நமக்கு கிடைக்கணும், வியூஸே போக மாட்டேங்குது, அந்த ரீசனுக்காகவோ நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ போட்டு அது திடீர்னு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அந்த வீடியோஸ் எடுத்து பார்ப்பாங்க, அப்ப சீக்கிரமா புஷ் பண்ணி அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆயிடும். ரீச் ஆகும்போது வந்து நீங்க போட்டுட்டே இருப்பீங்க, இந்த கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டே இருக்கும் போது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு சேனல் மானிட்டேஷன் ஆயிருக்கு, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து இடையில வந்து ஓன் கண்டென்ட் வச்சு மானிட்டேஷன் பண்ணிட்டாங்க, இடையில வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. எப்ப பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ என்னைக்கு வைரல் ஆகுதோ அப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். வைரல் ஆகாத வரையும் அந்த சேனலுக்கு வந்து டாலர் ஆட் ஆகும், எல்லாமே வரும், மானிட்டேஷனுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே வரும். ரீயூஸ்டு கண்டென்ட்ல இருந்து ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? முக்கியமான ரொம்ப ரொம்ப நார்மலி வந்து நீங்க ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அவங்க என்ன ஸ்ட்ரைக் கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா, அதுல வர சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. எல்லாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா மட்டும்தான் வந்து இதாகுமே ஒழிய, ரீயூஸ்டு கண்டென்ட்ல யாரும் அப்படி அன்சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே டைம்ல வந்து ஒரு 1000 பேர் 20,000 பேர் 30,000 பேர் பண்ணிட்டு போறது கிடையாது. சப்ஸ்கிரைப் வேணா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய, ஆனா வந்து அவங்க சப்ஸ்கிரைப் ஒன்ஸ் பண்ணிட்டு அந்த வீடியோக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ரீயூஸ்டு கண்டென்ட்டால இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக்கும் யூடியூப் டீம் கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? எப்படி வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து எந்த காப்பிரைட்ஸுமே இல்லாம ஈஸியா எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுங்கிற ஒரு கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க. கண்டிப்பா நிறைய பேர் கேக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோ மேக் பண்ணி போட ட்ரை பண்றேன். ரீயூஸ்டு கண்டென்ட்டை பொறுத்த வரையும் புதுசா ஒரு சேனல் இருக்குது, ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்காக நான் ஓபன் பண்றேன், யூடியூப் சேனல் வந்து நான் வச்சிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எந்த டைமும் இல்ல, எனக்கு நிறைய எடிட்டிங் ஒர்க் எல்லாம் வந்து தெரியும், கொஞ்சம் அதுல நாலேஜ் எல்லாம் வந்து இருக்குது எனக்கு, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சரிங்களா? எனக்கு எந்த ஒரு டாபிக்மே எந்த கண்டென்ட்டுமே இல்ல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஃபேஸ் காட்டி என்னால வீடியோ போட முடியாது, வேற எதுவும் இந்த டாபிக் எடுத்து போட்டாலும் வியூஸ் போக மாட்டேங்குது, ஒரு கம்மி சப்ஸ்கிரைபர் ஒரு 1000 இருக்குது, ஒரு 500 தான் இருக்குது, இல்ல வேணா ஒரு 5 to 6,000 அவ்வளவுதான் இருக்குது என்னோட சப்ஸ்கிரைபர், வாட்சிங் ஹவர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க வேணும்னா நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து. ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்காக அத மாதிரி ப்ராப்பரா எடிட் பண்ணி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ண வேணும்னா
ரீயூஸ்டு கண்டென்ட்க்கு அந்த ஸ்ட்ரைக் எதுவும் கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் ஷார்ட்ஸ்ல வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட சேனல்ல கொஞ்ச நாட்களுக்கு ஒரு 8 to இருக்கும் 11 மாசம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டைம்ல தான் ஜூன் கிட்டதான் போட்டுட்டு இருந்தேன். ஜூன்ல தான் 1 year கிட்ட ஆக போகுது. 11 மாசம் இல்ல, 1 year கிட்ட ஆக போகுது. நம்ம சேனல்ல என்ன பண்ண அப்படின்னா, என்னால ஒன்ஸ் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோஸ் போட முடியல, வேற எந்த கண்டென்ட்டுமே போட முடியல, வெயிட் லாஸ் டிப்ஸ் என்னால கொடுக்க முடியல அப்படிங்கிற ரீசனால நான் என்ன பண்ணேன், ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ பழைய எனக்கு அப்ப கூட எனக்கு அந்த வீடியோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. சரி, நிறைய பேர் வந்து இது மாதிரி சீரியல் அதுக்கெல்லாம் போடுறாங்களே, நம்ம லாங் வீடியோல போட்டா தானே காப்பிரைட் ஆகும். ஷார்ட்ஸ்ல ஒரு 30 செகண்ட் 50 செகண்ட் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வியூஸ் நல்லா போகுதான்னு பாப்போம். ஏன் இறகும் நான் எவ்வளவோ வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன், எல்லாத்துக்கும் வந்து வியூஸ் வந்து ஒரு 1K மேல வந்து போறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அந்த விடாது கருப்பு சீரியலை நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பிச்சுக்கிட்டு போகுது. ஏன்னா ஓரளவுக்கு அப்ப வந்து சப்ஸ்கிரைப் இருந்த சேனல், ஆமா ஓரளவுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் இருந்த சேனல், அவங்களாம் பார்க்க ஆரம்பிக்கவும் அந்த வீடியோ நல்லா புஷ் பண்ணி வியூஸ் போயிட்டே இருக்கு. அதுல இருந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெனிஃபிட் என்னன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அந்த சீரியலுக்காக ஒரு சில ஆடியன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் இன்னுமே இருக்காங்க. ரியூஸ்டு கண்டனால இருக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதெல்லாம் வந்து அப்புறம் அந்த யூடியூப்ல நடந்த பிரச்சனைகள்னால அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல 1 by 1 நான் எப்படி ஃபேஸ் பண்ண அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ரியூஸ்டு கண்டென்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், ஆனா நல்ல க்ரோத்ல இருக்கிற சேனல் யூஸ் பண்ண வேணாம். எந்த நேரத்துல நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா க்ரோத்ல இருக்கிற சேனல் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ புஷ் பண்ணி வேகமா வந்து வைரல் ஆயிடும். ஆனா புதுசா ஒரு சேனல்ல போடுறேன், கம்மி சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்ல போடும்போது அந்த வீடியோ வந்து வைரல் ஆனா நல்ல பெனிஃபிட் தான். அது மூலமா நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க உங்களுக்கு. கொஞ்சம் ப்ராப்பரா எடிட் பண்ணி போட்டு அதனால மானிட்டேஷன் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே கிடைக்கலனாலும் நமக்கு எந்த பெரிய லாஸும் கிடையாது. அந்த வீடியோ அப்படியே டிலீட் பண்ணிட்டு நீங்க இருக்கிற சப்ஸ்கிரைபரை வச்சு நீங்க வந்து உங்களோட ஓன் கண்டென்ட்லயோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்பரான வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அவங்களோட சேனல் ஓரளவுக்கு நமக்கு பெனிஃபிட் எப்படி இருந்தாலும் கிடைச்சது இல்லையா. சப்ஸ்கிரைபரும் உள்ள வந்துடுறாங்க, தேவையான அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சேனல்ல பாக்குற ஒரு ரியூஸ்டு கண்டென்ட் வீடியோ அப்லோட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1 million 2 million 5 million. எனக்கே ஒரு பையன் வந்து ஒரு தம்பிதான் நம்ம சேனல்ல எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருந்தாரு. அவர் ஃபுல்லாவே ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோஸ் தான் போட்டிருந்தாரு. ஆனா அவருக்கு இன்னும் எதுவும் சொல்லல, இன்னும் எந்த ஒரு இதுவும் வரல. ஷார்ட்ஸ்ல தான் அந்த தம்பி வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கு என்னன்னா, புதுசா நம்ம ஒரு சேனல்ல அப்லோட் பண்ணும் போது என்ன விஷயம்னா, எல்லா வீடியோவும் வைரல் ஆகுமான்னு கேட்டா வந்து அது கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா, எல்லா வீடியோவும் கன்ஃபார்மா வந்து வைரல் ஆகாது. ஆனா வைரல் ஆச்சு அப்படின்னா நல்லா வந்து மூவ் ஆயிடும். ஏன்னா அது ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோஸா இருந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு பிடிச்ச வீடியோஸா இருந்துச்சுன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டா எடுத்து பாப்பாங்க. அந்த தம்பி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோ ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு, சில வீடியோக்கள் மட்டும் வைரல் ஆயிருந்துச்சு. அது மூலமா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் தான், லாங் வீடியோஸ் போடல. லாங் வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணலாம், ஆனா ப்ராப்பரா எடிட் பண்ணி போடணும். சரிங்களா, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் ஓனா கிரியேட் பண்ணிருக்க வீடியோ, அந்த வீடியோவை பொறுத்தவரை யூடியூப் டீமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள், அவங்களோட ஓன் வீடியோங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த வீடியோல இருக்கும். அது எல்லாமே யூடியூப் வந்து அல்கரதம் இருக்கும் இல்லையா, எல்லாமே நோட் பண்ணி அவங்க எல்லாமே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம சப்மிட் பண்றோம் இல்லையா வீடியோல, அது அந்த டைம்லயே வந்து எடுத்திருந்திருக்கும். அப்போ அத மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து காப்பிரைட் வந்து வராது லாங் வீடியோக்கு. நான் வந்து இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். சரிங்களா, சீரியல் முக்கியமா இப்ப எல்லாரும் சீரியல் வீடியோஸ் வந்து நிறைய வருது. நிறைய நம்ம காலையில ஏஞ்சோனையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது 1-2 சீரியல் பார்ப்பேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு 2-3 சீரியல் இருக்குது. அந்த சீரியல்லாம் வந்து பத்தி இன்னைக்கு கூட ஒரு வீக்லி ரிலீஸ் ஆகுற சீரியல் வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு, புது சீரியல். அது காலையில ஏஞ்சோனையும் போனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஓ ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு எபிசோடு வந்துருச்சுங்கிறதே நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் சீரியல் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒன்ஸ் வந்து வீடியோஸ் வந்து புதுசா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து வந்திருக்கும். அவங்களால வீடியோ போட்டுட்டு இருந்திருக்க முடியாது. கண்டினியூஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால வீடியோ வந்து போட முடியாம இருந்திருக்கும். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சீரியல் எடுத்து போட்டுருவாங்க. சீரியல் போடுறது தப்பு கிடையாது. ப்ராப்பரா எடிட் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சீரியலும் வந்து நல்லா மூவ் ஆகும். சீரியலுக்கும் வந்து நீங்க அந்த எடிட்டிங் ஒர்க் கரெக்டா பண்ணாலே காப்பிரைட் எதுவும் வராது. நான் ட்ரை பண்ணி பாத்துருக்கேன். இந்த சேனல்ல இல்ல, இன்னொரு சேனல்ல வந்து லாங் வீடியோவுக்கு ப்ராப்பரா எடிட் பண்ண காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காம இருக்காங்களா இல்லையாங்கிறது அதெல்லாம் சர்ச் பண்ணி பாத்துட்டு நான் ஓன் ரிஸ்க் நான் எடுத்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். ஏன்னா மேக்சிமம் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னாலே அந்த விஷயம் எல்லாம் நம்ம பண்ணி பார்த்திருக்கோமா இல்லையா அப்படிங்கறது நான் வந்து யோசிச்சுப்பேன். முதல்ல இந்த விஷயத்தினால நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சிருக்கா இல்லையா, கிடைக்கல அப்படின்னா நான் ட்ரை பண்ணல, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லிடுவேன். எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் ட்ரை பண்ணிட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்க்ளைமர் அந்த இடத்துலயே நான் வந்து போட்டுருவேன். அந்த ரீசனால சீரியல் வந்து என்ன பொறுத்த வரையும் என்னால முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல. அதை வச்சு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சீரியல் வச்சு நல்லா ரெவென்யூ வாங்குறாங்க. ஏன் அவங்க ரெவென்யூ வாங்குறாங்கன்னா ப்ராப்பரா வந்து எடிட் பண்றாங்க. ப்ராப்பரா அந்த கண்டென்ட் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்றாங்க. அந்த கண்டென்ட்ல அப்படி கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது அந்த வீடியோ யூடியூப் வந்து ஏத்துப்பாங்க. எந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வந்து வரத்துக்கு பாசிபிலிட்டி வந்து ஒரு 95% வந்து கிடையாது. ஆனா சீரியல் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெவென்யூ வருது. ப்ராப்பரா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணா ரெவென்யூ வருதுங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு எந்த ஒரு ரெவென்யூ சீரியல் வீடியோஸ்க்கு வந்தது இல்ல. ஏன்னா நான் ஷார்ட்ஸ்ல சீரியல்ஸ் போட்டனாலதான் மானிட்டேஷன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மானிட்டேஷன் எப்படி வாங்கினேங்கிற வலியும் வருத்தமும் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால நான் வந்து ரியலிஸ்டிக் கண்டென்ட்டுக்கு ஒரு 50% தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பெனிஃபிட் ஏன்னா சப்ஸ்கிரைப் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும். அது மூலயமா அந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகுது, நல்ல மில்லியன் வியூஸ் போகுது. எனக்கு ஒரே ஒரு வீடியோ 5 மில்லியன் வியூஸ் போச்சு. அந்த விடாது கருப்பு சீரியலை வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணப்ப 5 மில்லியன் வியூஸ் வந்து போச்சு. 5 மில்லியன் வியூஸ் போனனால தான் என்னமோ தெரியல, அப்பதான் அந்த வீடியோ ரீச் ஆச்சு. உடனே வந்து எனக்கு மெயில் வந்துருச்சு, உங்களோட மானிட்டேஷன் இன்னையிலிருந்து நிறுத்தப்படும், உங்களுக்கு எந்த ஒரு ரெவென்யூவும் இனிமேலுக்கு வராது, நீங்க இத மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. வைடி ஸ்டுடியோ எடுத்து பாக்குறேன், போச்சு எல்லாம் போச்சுன்னு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். என்ன பண்றது? அந்த ரீசனால புது சேனலா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா தாராளமா ரியலிஸ்டிக் கண்டென்ட் யூஸ் பண்ணுங்க. ஒரு 50,000 1 lakh சப்ஸ்கிரைப் எல்லாம் இருக்கிறவங்க, ஏன் 10,000 சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க கூட ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைப் தான் இருக்கு. சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, எனக்கு வியூஸும் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, என்னால முடியல. முக்கியமா என்னால லாங் வீடியோஸ் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்க தயவு செய்து ரியலிஸ்டிக் கண்டென்ட் ஓன் ரிஸ்க். அதுவும் வந்து இந்த வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் வந்து முக்காவாசி முடிச்சு வச்சிருப்பீங்கல்ல. ஒரு 4000 வாட்சிங் ஹவர்ஸ்ல வந்து 3000 2500 அவ்வளவு எல்லாம் முடிச்சு வச்சிருக்கவங்க தயவு செய்து இந்த வேலை பண்ணிடாதீங்கப்பா. அவ்வளவு வாட்சிங் ஹவர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது சர்வசாதாரண விஷயம் இல்ல. அதனால வந்து தயவு செய்து வந்து ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்க சேனல்ல இந்த மிஸ்டேக்க பண்ணிடாதீங்க. அப்படியே பண்றதா இருந்தாலும் அது உங்களோட ஓன் ரிஸ்க், சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் கரெக்டா இருக்கணும், சரிங்களா? அந்த வீடியோ ப்ராப்பரா அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பா மேபி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஷார்ட்ஸ்ல அந்த வீடியோ நான் ஷார்ட்ஸ்ல போயிட்டு யூஸ் பண்ணதே வந்து எனக்கு வந்து மானிட்டேஷன் கட் பண்ணாங்க. நீங்க நினைக்கலாம் ரியலிஸ்டிக் கண்டென்ட்க்கு வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தானே மானிட்டேஷனை கட் பண்ணாங்க, இந்த வீடியோ வச்சு நான் மானிட்டேஷன் வாங்கிட்டுமான்னு. வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா மானிட்டேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும். அந்த ரீசனால தயவு செய்து அந்த மிஸ்டேக்க பண்ணாதீங்க. மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே ரியலிஸ்டிக் கண்டென்ட் வீடியோ எல்லாம் டிலீட் பண்ணிட்டு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து நான் வந்து ரியலிஸ்டிக் கண்டென்ட் வீடியோ போடல அப்படிங்கிற விஷயத்த ஆர்கியூமெண்டா வீடியோல ஷூட் பண்ணி அவங்களுக்கு மெயில் அனுப்புனா மட்டும்தான் நம்மளால வந்து மானிட்டேஷனே அகைன் வாங்க முடியும். அந்த ரீசனால புது சேனல் யாராரோ தாராளமா பண்ணுங்க. கம்மி சப்ஸ்கிரைப் இருக்கு, ஒரு 1000 சப்ஸ்கிரைப் கூட இல்ல அப்படிங்கிறப்ப தாராளமா வந்து ரியலிஸ்டிக் கண்டென்ட்டை ப்ராப்பரா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா பெருசா தெரியாது, பெருசா அந்த ரியலிஸ்டிக் கண்டென்ட்டை தூக்கும் போது வலிகளும் வேதனங்களும் கிடையாது. ஆனா ஒரு 50,000 10,000 1 lakh சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க ஒரு 2000
2500 1000 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க. தயவு செய்து இந்த தப்ப பண்ணாதீங்க. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அது மானிட்டேஷனை புடுங்கினதுக்கு அப்புறம் அந்த மிஸ்டேக்கை நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன். அதனால ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிச்சுக்குங்க. அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஓகேவா? ஓகே பாபாய், டேக் கேர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். இல்ல அப்படின்னா அடுத்த வீடியோல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பாபாய், டேக் கேர்.